பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இந்த யூடியூப் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 97 அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. கொஞ்சம் ஒரு கதையை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. இந்த ஏரோப்ளேன் இருக்குல்ல, விமானம், அது ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு விமானம் என்ன பண்ணாராம், அதை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணாராம், ட்ராவல் பண்ண அதை ஆரம்பித்தார். அவர் மட்டும்தான் அதில் ஓட்டுறாரு. ஸோ அப்படி ஓட்டும் பொழுது ஆரம்பிக்கிறாரு. அது ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு எலி முக்கியமான ஏதோ வயரை கடிக்கிற சவுண்டு கேட்குது. அவருக்கு ஒரு சைடு பயமாயிருச்சு. ஏன்னா இன்னும் தரையிறங்க 4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அதுக்குள்ளே அந்த எலி அந்த வயரை கடிச்சிருச்சுன்னா நிச்சயமாக என்ன ஆகும், ஒரு பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, ஒரு சைடு யோசிக்கிறாரு, இன்னொரு சைடு மிகுந்த ஒரு கவலை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சான். எலி தரை மேலேயும் தரைக்கு கீழே தோண்டி குழியில் தானே வாழும், அதால் ரொம்ப ஹைட்டாக போயிட்டா நிச்சயமாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சான். அப்படி என்ன பண்ணாரா, ஒரு 1000 அடி உயர்த்த ஆரம்பித்தாராம். அப்படி 1000 அடி உயர்த்தி கடைசியில் ஒரு 20,000 அடி என்ன பண்ணாராம், உயர்த்தினாராம். அப்படி போகிற பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடித்து கொண்டிருக்க எலியின் சத்தம் என்ன பண்ணிச்சான், கேட்காமல போயிடுச்சான். ஏன்னா தனக்கான தேவைப்படுற ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணல, எலிக்கு கிடைக்காம என்ன பண்ணிச்சு, அது இறந்தே போனது. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சந்தோஷமா என்ன பண்ணாரு, 5 மணி நேரம் கழிச்சு தன்னுடைய விமானத்தை இறக்கி அதை சக்சஸ் பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க. வேதத்தில் பார்க்கிறோம், அண்ணாளுக்கு என்ன பண்ண, மிகவும் ஒரு கவலை. அந்த கவலையில் என்ன பண்ணணுன்னே தெரியல. தனக்கு ஒரு பிள்ளையே இல்லையேன்னு சொல்லி கவலை. ஆனால் தன்னுடைய கவலைகள் எல்லாம் யார் மேலே வைத்தார்களாம், தேவன் மேலே வைத்துட்டு அவருடைய பிரசன்னத்தில் ஜெபித்து உயர போக போக என்ன பண்ணுதான், அவருடைய கவலைகள் எல்லாம் மாறினது. அண்ணால் ஆசைப்பட்டபடியே தனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்தார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுடைய கவலைகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் சட்டைகளின் கீழே வந்த உங்களுக்கு அவரே அடைக்கலமானவர் என்று சொல்லி. அதான் சங்கீதம் 97 முதல் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிச்சான். யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய பர்வதம், மலைகள், அது என்ன பண்ணுது, அவருடைய பிரசன்னத்தினால் மெழுகு போல உருகுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கவலைகள் ஒருவேளை நீங்கள் மற்றவங்கள சொல்லி அழுகலாம். அதனால் என்ன பண்ணுது, ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல் வேணால் கிடைக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே உங்களோட பிரச்சனைகளை மாறணும்னா அவருடைய சமூகத்தில் நீங்கள் எவ்வளோ உயரமாக செல்கிறீங்களோ, ஜெபத்திலும் வேதத்திலும் வாசித்து எவ்வளோ மேலே செல்கிறீர்களோ உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்துவிடும், மறைந்துவிடும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோல்வியாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களின் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாமே இந்த வார்த்தைக்கு நேரம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில கூட கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்ற வேதத்தில் வாசிக்கிறோமேப்பா. எங்களுடைய கவலைகள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு செல்ல, எங்களுடைய கவலைகளெல்லாம் மாற நாங்கள் உம்மிடத்தில் அதிகம் நேரம் செலவிட, ஜெபத்திலும் வேதத்திலும் நாங்கள் இன்னும் உயரம் செல்ல எங்களுடைய கவலைகள்லாம் மாறுமே. அப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பார்ப்பீராக. நீங்கள் தொடுமுடியாக எங்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. யாவருக்கும் அப்பா அவருடைய கவலைகள் மாற, கவலைகள் மடிய என் தேவன் கிருபை செய்வீராக. யாவரும் இடத்தில் நேரத்தை செலவிட, ஜெபத்திலுமாக இருக்கட்டும் வேதத்திலுமாக இருக்கட்டும், நேரத்தை செலவிட்டு அனுதினம் உயர பறக்க உங்களுடைய மறைவில் அவர்கள் வாழ என் தேவன் கிருபை செய்வீராக. குறிப்பாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். இருக்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தில் இன்னும் மேலே உயர பறக்க என் தேவன் கிருபை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a great day.